வணக்கம் நண்பர்களே, நீங்க டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தொகுப்பு உங்களுக்காகத்தான். வாங்க, தென்னிந்தியாவையே ஆண்ட பாண்டிய பேரரச பத்தி தேர்வுல கேட்கக்கூடிய எல்லா முக்கிய பாயிண்ட்ஸோடையும் முழுசா பார்க்கலாம். பாண்டியர் வரலாறு படிக்கும்போது யார் யாரு ராஜா, எந்தெந்த கல்வெட்டு, இந்த நிர்வாக பெயர்கள்லாம் என்னன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலையே படாதீங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வுல நல்ல மார்க் வாங்க இந்த விஷயத்த நாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா மாத்திடலாம். ஆமாங்க, அதுதான் நம்மளோட இலக்கு. பாண்டியர்களோட எழுச்சி, அவங்களோட ஆட்சி, அப்புறம் அவங்களோட வீழ்ச்சின்னு முழு கதையும் எக்ஸாம்க்கு தேவையான அத்தனை பாயிண்ட்ஸோடையும் வெறும் 5 நிமிஷத்துல உங்க மனசுல பதிய வைக்க போறேன். ரெடியா? வாங்க உள்ள போகலாம். நம்ம எப்படி போக போறோம்னா, முதல்ல பாண்டியர்கள் பத்தி ஒரு சின்ன அறிமுகம், அப்புறம் அவங்க எப்படி ஒரு பேரரசா எழுந்தாங்க, அவங்களோட பொற்காலம் எப்படி இருந்துச்சு, ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு, கடைசியா அந்த பேரரசு எப்படி விழுந்துச்சுன்னு பார்த்துட்டு எக்ஸாம்க்கு தேவையான ஒரு குவிக் சம்மரியோட முடிக்க போறோம். சரி, முதல்ல ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டை ஆண்ட மூவேந்தர்கள்ல சேர சோழர்களுக்கு இணையா பாண்டியர்களும் ஒரு முக்கியமான சக்தி. அவங்களுக்கு 2 முக்கிய தலைநகரங்கள் இருந்திருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்களோட ஆரம்பகால தலைநகரம் கொர்க்கை. இது முத்துக்குளிப்புக்கு உலக புகழ்பெற்ற ஒரு துறைமுகம். அதுக்கப்புறமா தான் மதுரைக்கு மாறினாங்க. இப்போ ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட். சங்க காலத்துல மதுரைக்கு என்ன பேர்னு கேட்பாங்க. பதில் கூடல். இதை மறக்காதீங்க. சரி, களப்பிரர்கள் காலம்னு ஒரு இருண்ட காலத்துக்கு அப்புறமா பாண்டியர்கள் எப்படி ஒரு பெரிய கம்பேக் கொடுத்து மறுபடியும் ஒரு பேரரசா எழுந்தாங்க? வாங்க அந்த கதையை பார்க்கலாம். அந்த கம்பேக்குக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். அவருதான் கடுங்கோன். களப்பிரர் ஆட்சியை முடிச்சு வச்சு பாண்டியர் அரசை மீட்டெடுத்தவர் இவர்தான். இந்த பேரை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுங்கோனுக்கு அப்புறம் அரிகேசரி மாரவர்மன் மாதிரி சில வலிமையான அரசர்கள் வந்தாங்க. இவரு சமண மதத்திலிருந்து சைவ மதத்துக்கு மாறினது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். அவருக்கு அப்புறம் வந்த ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் ரொம்ப பிரபலமான வேள்விக்குடி மானியத்தை கொடுத்தவர். இந்த 2 பேருமே தேர்வு கண்ணோட்டத்துல ரொம்ப முக்கியம். இப்போ நாம பாண்டிய வரலாற்றோட கோல்டன் ஏஜ்க்கு போலாம். அதாவது அவங்களோட அதிகாரத்தோட உச்சகட்டம். 13ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்ததுன்னு பாப்போம் வாங்க. இந்த காலத்தோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது சடையவர்மன் சுந்தர பாண்டியன் தான். சோழர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதும் கிட்டத்தட்ட முழு தமிழ்நாட்டையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, ஆந்திராவுல நெல்லூர் வரைக்கும் இவரோட ஆட்சி பரவி இருந்தது. ஹொய்சலர்கள், சேரர்கள்னு எல்லாரையும் அடக்கி பாண்டியர் கொடிய உயர பறக்க விட்டாரு. சுந்தர பாண்டியனுக்கு அப்புறம் வந்த மாரவர்மன் குலசேகரன் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அவரோட காலத்துல நாடு ரொம்ப அமைதியாவும் வளமாவும் இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நாள் நீடிக்கல. இப்ப நாம ஒரு ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பாண்டியர்களோட ஆட்சி முறை. டிஎன்பிஎஸ்சில இதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் வரும். அதனால கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவங்க நிர்வாக அமைப்பை ஒரு பிரமிட் மாதிரி நினைச்சுக்கோங்க. மேல இருந்து கீழே முதல்ல பாண்டி மண்டலம், அதாவது பேரரசு. அதுக்கு கீழே வளநாடுகள், அதுக்கு கீழே நாடுகள் மற்றும் கூற்றங்கள். கடைசியா இதுல இருக்கிற சின்ன யூனிட் கிராமம். இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். திருமந்திர ஓலை அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ரொம்ப சிம்பிள். ராஜா வாயால சொல்ற ஆர்டருக்கு பேரு தான் இது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆர்டர், அதாவது ஜீவோ மாதிரி, அது அதிகாரிகள் ஓலையில எழுதி சட்டமா மாத்திடுவாங்க. அதே மாதிரி பிரதம மந்திரிக்கு என்ன பேருன்னா உத்தர மந்திரி. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாணிக்க வாசகர் கூட ஒரு உத்தர மந்திரியா இருந்தவர் தான். இதை வச்சே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 220 தங்க தினார். இது எதோட விலை நினைக்கிறீங்க? வாசாஃப்னு ஒரு வெளிநாட்டு பயணி சொல்றாரு, இது ஒரே ஒரு குதிரையோட விலையாம். அப்ப பாருங்க, பாண்டியர்கள் அவங்களோட ராணுவத்துக்கு குதிரைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு. சரி, இவ்ளோ பெரிய சாம்ராஜ்யத்தோட உச்சத்தை பார்த்துட்டோம். இப்போ அதோட வீழ்ச்சி. ஒரு குடும்ப சண்டை எப்படி ஒரு பேரரசையே காலி பண்ணுச்சுங்கிற சோகமான கதையை பார்க்கலாம். எல்லாம் ஆரம்பிச்சது இங்கதான். மாரவர்மன் குலசேகரனை அவரோட மகன் சுந்தரபாண்டியனை கொன்னுடுறான். உடனே சுந்தரபாண்டியனுக்கும் அவனோட தம்பி வீரபாண்டியனுக்கும் நடுவுல வாரிசுரிமை சண்டை வெடிக்குது. இதுல தோத்து போன சுந்தரபாண்டியன் நேரா டெல்லிக்கு போய் அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்கறான். அதுதான் பேரழிவுக்கு காரணமாச்சு. கில்ஜி அவரோட படைத்தளபதி மாலிக் காஃபூர் அனுப்பி வைக்கிறான். அதோட முடிவு, மாலிக் காஃபூரோட படையெடுப்பால மதுரை சின்னா பின்னமாச்சு. அங்கிருந்த செல்வம் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சு. அதோட ஒரு ஒன்றுபட்ட பாண்டிய பேரரசுங்கிற சகாப்தமே முடிவுக்கு வந்துருச்சு. சரி வாங்க, இதுவரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் ஒரு தடவை வேகமா ரிவிஷன் பண்ணிரலாம். எக்ஸாமுக்கு போகும்போது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதோ. இந்த 5 விஷயத்த அப்படியே மனசுல பதிய வச்சுக்கோங்க. மானூர் கல்வெட்டுன்னா கிராம நிர்வாகம், வேள்விக்குடி மானியம்னா நெடுஞ்சடையன், பூமிபுத்திரர்னா நில உரிமையாளர், குதிரைச்செட்டின்னா குதிரை வியாபாரி, சித்தன்னவாசல்னா பாண்டியர் கால ஓவியங்கள். இது 5 ரொம்ப முக்கியம்.
நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு கேக்குறீங்களா? சங்க இலக்கியங்கள், நாம பார்த்த கல்வெட்டுகள், அவங்க காலத்து நாணயங்கள், எல்லாத்தையும் விட முக்கியமா மார்க்கோ போலோ, வாசாஃப் மாதிரி வெளிநாட்டு பயணிகள் எழுதி வச்ச குறிப்புகள், இது எல்லாத்தையும் வச்சுதான் நாம பாண்டிய வரலாற தெரிஞ்சுக்கிறோம். அந்த வெனிஸ் நகர பயணி மார்க்கோ போலோ நம்ம பாண்டிய நாட்டை பத்தி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? உலகத்திலே இதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதமான செழிப்பான ஒரு இடம்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க அவங்களோட புகழ் எங்க வரைக்கும் போயிருக்குன்னு. கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இவ்ளோ வலிமையா, இவ்ளோ வளமா இருந்த ஒரு பேரரசு ஒரே ஒரு குடும்ப சண்டையால அழிய முடியுமா? இது வரலாறு நமக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் இல்லையா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.